எங்க பாக்கியா வந்து தாத்தா இறந்த ஒரு 3 நாளைக்கு பிறகு தான் என்ன பண்றாங்கன்னா, ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலுக்கு போறவங்க எங்க தாத்தா எழுதின லெட்டர் நெனப்பிலே இருந்துகிட்டு இருக்க செல்வி வரவங்க எங்க பாக்கியா கிட்ட பேசுறாங்க. "என்னக்கா இன்னமும் நீ ஐயாவுடைய நெனப்பிலேருந்து வெளில வரவே இல்லையான்னு" சொல்லும்போது, "எப்புட்ரி அவ்ளோ சீக்கிரத்தில என் மாமாவ மறக்க முடியும்னு" சொல்றாங்க. "நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ நம்ம இருக்க ஹோட்டலோட நிலைமையில நீயும் இப்படியே இருந்துட்டனா, அப்புறம் நமக்கு வர லாபம் எல்லாமே இல்லாம போயிடும்னு" சொல்ல, இங்க பாக்கியா வந்து பார்க்குறாங்க. "ஆமாக்கா, இப்போ நம்ம மாமா இறந்ததுலேருந்து வர வர ஹோட்டல் ரொம்ப டல் அடிச்சுட்டே இருக்கு. கஸ்டமர்ஸ்லாம் அதிகம் வரது கூட கிடையாது. இப்ப பாரு, சமைச்சு வச்சிருக்க சாப்பாட்டெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தா என்னக்கா பண்றதுன்னு சொல்ல, நடக்கும்டி, ஒரே நாளையில எல்லாரும் குபின்னு வரமாட்டாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹோட்டல் தேடி வருவாங்க. நம்ம இப்பதானே ஒரு 4, 5 நாளைக்கு பிறகு தொறந்திருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருடி அப்படின்னு சொல்றாங்க. என்னமோக்கா, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. இப்ப எல்லாம் எல்லாரும் அங்க அந்த செஃப்போட ஹோட்டல தான் தேடி போறாங்க. அதான் அந்த கோபி சார் வச்சிருக்காரே அந்த ஹோட்டல. ஏன்னா இந்த போட்டியில வின் பண்ணதுனால, அவரு ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சதுனால அவருடைய ஹோட்டலை தேடி தான் எல்லாருமே போகிறாங்க. அதனால தான் நம்ம ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் பாக்கியா பார்க்குறாங்க. நமக்கும் நல்ல நேரம் வரும். அன்னைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இல்லைனா நம்ம தானே அந்த போட்டியில் வின் பண்ணியிருப்போம்னு சொல்ல, ஆனால் அவர் தானக்கா வின் பண்ணாரு அப்படின்ற மாதிரி செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா, இங்கே நம்ம கோடீஸ்வரன் சார் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். பேசாமல் அவர்கிட்ட போய் நம்ம கேண்டீன் ஆர்டரை திரும்ப எடுத்து நடத்துவோமா? நமக்கு அதுலேயும் அதிக லாபம் வரும்ல. அதே போல் எங்கள் ஹோட்டலுக்கு எப்போல்லாம் ஆட்கள் வராங்களோ அப்போதைக்கு வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாக்கியா, எப்படி நம்ம இங்கே ஹோட்டலையும் நடத்திக்கிட்டு அங்கே கேண்டீன் ஆர்டரையும் நடத்த முடியும்னு சொல்ல, இல்லைக்கா, நம்ம இங்கேருந்து சப்ளை பண்ணலாம், அது மாதிரி எதுவும் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாக்கா, சும்மா ஒரு முயற்சி தானக்கா, பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கும் சரின்ற அந்த விஷயம் வந்து தோணுது. சரி, நம்ம அதை செய்யலாம், நம்ம ஹோட்டல்லேருந்து சாப்பாடு கூட அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், நம்ம அது மாதிரி போய் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை நம்ம இப்போ போய் அவர்கிட்ட ஏதாவது ஆர்டர் கேட்டாலும் கூட அது ராதிகாவுக்கு பிரச்சனை ஆகாதான்னு சொல்லும்போது, அவங்களே நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, நீ எதுக்குக்கா அவங்கள பற்றி யோசிக்கிறான்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் நமக்கும் மனசாட்சி இருக்குல்ல, அவங்களும் அப்படி செய்கிறாங்கன்றதுக்காக நம்மளும் அதே விஷயத்த செய்யக்கூடாதுல்ல. இப்போல்லாம் அவங்களுடைய அந்த கம்பெனிக்கு இப்போ அவங்க கிச்சன்ஸ்குள்ளேருந்து தான் சாப்பாடு போயிட்டுருக்கு, அதை கெடுக்கிற விதமாக நம்மளும் நடந்துக்கணுமான்னு எங்கள் பாக்கியா சொல்ல, அதுக்கு செல்வியும், நீ தாக்கா ரொம்ப நல்லவளாக இருக்க, நல்லவளாகவே யோசிக்கிற, ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் உனக்கு நல்லது நினைக்கிறதில்ல, நீ கெட்டு போகணும், நீ கீழே இறங்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. உன் குடும்பம் வேணால் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கலாம், ஆனால் இங்கே ராதிகாவோ கோபியோ அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்ல, யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுட்டே, மற்றவங்களுக்காக நம்மளை நம்ம ஏன் மாற்றிக்கணும், நம்ம எப்போதும் போல இருப்போண்டே, அவங்க அந்த ஆர்டர் அவங்களே எடுத்து செய்யட்டும், நம்ம போய் இதில் வந்துட்டு எந்த குளறுபடியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு எங்கள் பாக்கிய சொல்கிறாங்க. சரிக்கா, அவருக்கு தான் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நம்மளை ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாரா என்ன? கண்டிப்பாக நம்ம கேட்டு பார்க்கலாம். இங்கே ராதிகா அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தானே சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம வேறு ஏதாவது கேட்டு பார்க்கலாம் வாக்கான்னு சொல்லும்போது, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு அங்கே வந்து பாக்கியாவும் யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் செல்வியும் கிளம்பி கோடீஸ்வரனை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனவங்க அங்கே என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கதை இங்கே ராதிகா பார்த்துட்றாங்க. ராதிகா பார்த்துட்டு, இப்போ எதுக்காக பாக்கியா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. கோடீஸ்வரன் சார் ஊர்லேருந்து வந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல், அதான் திரும்பவும் வந்து கேண்டீன் ஆர்டரை எடுத்து நடத்துகிறத பற்றி பேச வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே உட்காந்துருக்க கோடீஸ்வரன் சார் வந்து மீட்டிங்கில் இருக்காங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லி இங்கே வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் மீட்டிங்கும் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே வந்து ராதிகா வந்து உள்ளே அவங்கள அலோவ் பண்ணவே இல்லை. காக்க வச்சுட்டே இருக்காங்க. என்னக்கா, நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, கோடீஸ்வரன் சாருக்கு நம்ம வந்து தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு சொல்லும்போது, இல்லடி, அவங்க தான் மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, பொறுமையாக இருடி, நம்ம பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவும். சரிக்கா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வந்தது வரைக்கும் போதும், பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிறகு இதெல்லாம் பார்த்து ராதிகா உள்ளே உட்காந்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேரும் காத்திருக்கதை பார்த்துட்டு, கடைசியில் இவங்களுக்கு கேண்டீன் ஆர்டர் போகவே கூடாது, நம்ம ஹோட்டலேருந்து சாப்பாடு வரும்பொழுது இவங்களுக்கு அதுலேயும் எதுக்காக வன்மம், எதுக்காக இப்படி வன்மத்தோடையே கோபியை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோடையே சுற்றிட்டு இருக்காங்கன்றது தெரியலேன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ராதிகா வந்துட்டு அவங்கள வெயிட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. உள்ளே வந்துட்டு கோடீஸ்வரன் சார்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. அவங்க தன்னுடைய வேலைகளையும் பார்த்துட்ருக்கு. அதே போல் கோடீஸ்வரன் சார் உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுக்குறது, இந்த வேலைகளை வந்துட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. என்னக்கா, ரொம்ப டைம் ஆகிடுச்சுக்கா, நம்ம ஹோட்டலை வேற விட்டுட்டு வந்திருக்கோம், அங்கே ஆள் வேற இல்லை, இந்த டைமில் நம்ம எப்படிக்கா இவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியும்னு சொல்லிட்டு செல்வியே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. காத்திருந்து காத்திருந்து இவங்களே கிளம்பி வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்து ராதிகாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு எங்கள் கோடீஸ்வரனை பார்க்குறதுக்காக மினிஸ்டர் வந்துட்டு வராங்க. மினிஸ்டருக்கும் கோடீஸ்வரனுக்கும் இடையில நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவங்களுக்குள்ள அப்போதுலேருந்தே மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுனால, அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்றதுனால எங்கள் கோடீஸ்வரன் சாரை பார்க்குறதுக்காக வராங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப வேகமாக இங்கே உள்ளே போகிற மினிஸ்டர்
வந்துட்டு பாக்கியா பார்த்து அதே போல் செல்வியும் பார்த்து கிளம்பி நிற்க அவங்க ரொம்ப அவசரமாக உள்ளே போகிறதுனால இங்கே வெளியில் உட்காந்துருக்க பாக்கியாவையோ அவங்க செல்வியையோ கவனிக்க கூடலை. ஏன்னா மினிஸ்டர் மேடம் இங்கே வராங்கன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராதிகா ரொம்ப அவசரமாக வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணி பொக்கே கொடுத்து இன்வைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வரதா சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி பொக்கேலாம் ரெடி பண்ணீங்கன்னு எங்கள் மினிஸ்டர் கேட்க இல்லை மேடம் திடீர் விசிட் அடிக்கிறவங்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே ஒன்று அட்வான்ஸாக எடுத்து வச்சுருப்போம்னு சொல்லும்போது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மினிஸ்டர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு எங்கள் கோடீஸ்வரனை பார்க்குறதுக்காக உள்ளே போக வாங்க மேடம் என்ன மேடம் ஒரு கால் கூட பண்ணிட்டு வரல இன்னும் இவ்வளோ அவசரமாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப பணிவிடைகள்லாம் செஞ்சு உட்கார வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வாங்க மினிஸ்டர் வந்திருக்காங்கன்னு சொல்ல எல்லாருமே உள்ளே போய் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் எங்கள் பாக்கியா வந்துட்டு உட்காந்துருக்கத ராதிகா பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிறாங்க. அப்போது அங்கே உள்ளே உட்காந்துருக்க கோடீஸ்வரன் இங்கே வந்து நம்ம மினிஸ்டர் மேடம்கிட்ட பேசிகிட்டு இருக்க என்னக்கா ஏற்கனவே மீட்டிங் இருந்தாருன்னு சொல்கிறாங்க மீட்டிங்கில் இருந்து வந்திருப்பார் போல் அப்போ கூட நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது வேணும்னே பண்ணுறாங்கடி இந்த ராதிகா மேடம் அப்படின்னு எங்கள் பாக்கியா சொல்ல சரி விடுக்கா பார்த்துக்கலான்னு எங்கள் செல்வியும் சொல்லிட்டு இருக்காங்க. செல்வி பாக்கியா ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ மினிஸ்டர் மேடம் வேறு உள்ளே போயிட்டாங்க இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துப்பாருன்னு தெரியல பேசாமல் நம்ம கிளம்பி போயிடலாம்க்கா அப்படின்னு சொல்லும்போது இங்கே டைமை பார்க்குறாங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆமாம் நம்ம அத்தையை வேற போய் பார்க்கணும் அவங்களுக்கு டேப்லெட் வேற கொடுக்கணும் என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம இவ்வளோ நேரம் இருக்கும் இன்னொரு நாள் வரலான்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் பாக்கியா அப்படின்னு சொல்லி இங்கே பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா இங்கே வந்து மினிஸ்டர் மேடம் நிற்கிறாங்க. என்ன பாக்கியா வந்துட்டு உடனே கிளம்புறீங்க உள்ளே போய் பார்க்கலையான்னு சொல்லும்போது இல்லை மேடம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஏற்கனவே நாங்கள் வந்து 3 மணி நேரம் இருக்கோம் இன்னமும் அவங்கள பார்க்குறதுக்கோ அளவு கூட பண்ணலை ஏதோ மீட்டிங்கில் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு எங்கள் பாக்கியா சொல்ல ஆமாம் மேடம் நாங்கள் வேறு அங்கே ஹோட்டலை விட்டுட்டு வந்து இங்கேயே கொடையாக கிடக்குறோம் ஆனால் இன்னமும் எங்களை பார்க்குறதுக்கு உள்ளவே விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது எங்கள் கோடீஸ்வரனும் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. பாக்கியா மேடம் நீங்கள் எப்படி வந்தீங்க நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் நீங்களே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க இது முக்கியமான விஷயமா எப்போ வந்தீங்க நீங்கள் உள்ளே வர வேண்டியதானு சொல்லும்போது இல்லை சார் நீங்கள் ஏதோ மீட்டிங்கில் இருக்கிறதா சொன்னாங்க நான் தான் மீட்டிங் அப்போவே முடிச்சிட்டேனே ½ ஹவரில் என் மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகாவும் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பார்க்க செல்வியும் பாக்கியாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ உடனே எங்கள் மினிஸ்டர் மேடம் சொல்கிறாங்க என்ன விஷயம் ஏதோ முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம் சொல்லிட்டு எங்கள் செல்வி தான் விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா இதுதான் விஷயமா இல்லை ஏற்கனவே என்னுடைய 2-3 கம்பெனிக்கும் நான் ஏற்கனவே ஒரு சில ஹோட்டல்ஸை வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் இப்போ அவங்க ஹோட்டலில் இருந்து தான் அவங்களுக்கு சாப்பாடு போயிட்டுருக்கு இப்போ திடீர்னு ஹோட்டலையும் மாற்ற முடியாதே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல சார் இதை பற்றி பேசிட்டு போகலான் தான் வந்தோம் மற்றபடி இதில் வந்து உங்களை கம்பல் பண்ணுறதுக்கோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுக்காக நாங்கள் வரலன்னு எங்கள் பாக்கியா சொல்ல எங்கள் மினிஸ்டர் உடனே பாக்கியாவை பார்க்குறாங்க. பாக்கியா உங்கள் ஹோட்டல் இப்போ எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில நாள் நல்லாயிருக்கு சில நாள் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு என் மாமனார் வேறு இப்போ சமீபத்தில் இறந்ததுனால ஹோட்டல் திறக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது வர வருமானம் எதுவுமே இல்லை போடுற காசை கூட எடுக்க முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் வந்துடுச்சுன்னு சொல்ல என்ன பாக்கியா நீங்கள் எப்படி பதட்டலாமா 1000-500 பேர் சமைக்கும்போது ஒரு பதட்டம் பயம் இல்லாமல் இருந்த நீங்கள் இப்போ பதட்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லும்போது எல்லாமே குடும்ப சூழ்நிலை தான் ஐயாவும் விட்டுட்டு போயிட்டாரு அந்த கவலை தான் மேடம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐயா தான் எப்போதுமே எங்கள் பாக்கியாவுக்கு துணையாக பக்கபலமாக நின்றுட்டுருப்பார் உறுதுணையாக 4 வார்த்தைகள் நல்ல விதமாக எங்கள் பாக்கியாவுக்கு நம்பிக்கை ஊற்ற மாதிரி எடுத்து சொல்வார். இப்போ அவர் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கும் போது எங்கள் அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க பாக்கியா நம்மளுக்கு மனுஷனாக பிறந்தவங்க யாராக இருந்தாலும் போய் சேர்ந்து தான் ஆகணும் அது ஒரு காலத்தில் நடக்க தான் போகுது அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காமல் அடுத்தடுத்து உங்கள் பசங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு இங்கே வந்து மினிஸ்டர் மேடமும் ரொம்ப இறக்கப்பட்டு பேச இதை பார்த்துட்டு இருந்த ராதிகாவுக்கு பக்கத்தில் பற்றிட்டு தான் எரியுது. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எங்கள் பாக்கியாவை வந்து ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது. ஆனால் இங்கே பாக்கியாவை வந்துட்டு மினிஸ்டர் மேடம்க்கு ஏற்கனவே நல்லா தெரியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் எங்கள் பாக்கியாவை அவங்களால விட்டு கொடுக்கவும் முடியலை. இப்போ எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நானே உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரேன்னு சொல்லும்போது எங்கள் ராதிகா ரொம்ப ஆச்சரியத்தோட மினிஸ்டர் மேடமை பார்க்க மினிஸ்டர் உடனே எங்கள் பாக்கியா பார்த்து சொல்கிறாங்க ஆமாம் பாக்கியா மேடம் உங்களுக்கு நான் ஒரு 3 பொறுப்பு தரேன் அதை நீங்கள் திறம்பட நல்லா நடத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே நான் ஒரு 3 ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அதான் 3 குழந்தைகள் தங்கியிருக்க ஒரு ஆசிரமத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹோட்டலை வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கனால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அதனால் இப்போ அவங்க காலி பண்ணுற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹோட்டலை பற்றி யோசித்தேன் ஆனால் அந்த டைமில் நான் உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தான் உங்ககிட்ட நான் அதை பற்றி பேச முடியலை. இப்போ சரியான நேரத்தில் உங்களை பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன் பேசாமல் நீங்கள் அந்த 3 ஆசிரமத்துக்கும் 3 ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க இவங்க எல்லாருக்குமே உங்களால் சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறப்போ இதை
இதை கேட்டு எங்கள் பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? அதுவும் குழந்தைங்களோட ஆசிரமத்துக்குன்னு சொல்லும்போது, இங்கே வந்து என்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்ல அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, என்ன மேடம் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல தரமான முறையில் சாப்பாடு போடணும்னு சொல்லும்போது, அதனால தான் நான் பாக்கியாவை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். பாக்கியாவோட ஹோட்டலில் நானும் சில டைம் சாப்பிட்ருக்கேனே, அவங்க கொண்டு வந்து கொடுக்குற ஒவ்வொரு ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நான் தரமானதாக தான் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் இருக்குது. எனக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்ன பாக்கியா இதை நீங்கள் செய்வீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பாக இதை நான் எடுத்து நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் இதுக்கான வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடுறேன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். அதனால் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது நீங்களாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கான பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கான பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்காக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்னு எங்கள் பாக்கியாவை பார்த்து சொல்லும்போது, பாக்கியாவும் சரி செல்வியும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் கோடீஸ்வரன் சாரை கேட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நம்மளுடைய இந்த சாப்பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு வந்து எங்கள் செல்விக்கும் எங்கள் பாக்கியாவுக்கும் மினிஸ்டரே நேரில் வந்து இப்படி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வரேன் பாக்கியா, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக, இங்கே பாக்கியாவும் செல்வியும் ராதிகாவை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சபடி நிற்க, இங்கே ராதிகா முறைச்சபடி நின்றுட்டுருக்க, என்ன மேடம் நீங்கள் எங்களை உள்ளவே விட விடாமல் எங்களை இப்படியே விரட்டி விடலான்னு பார்த்தீங்க. ஆனால் பார்த்தீங்களா, எங்களை நீங்கள் எப்போவோ உள்ளே விட்டுருந்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சாரை பார்த்து பேசிட்டு சரி நடக்கலேன்ற ஒரு கவலையில் அப்போவே கிளம்பி போயிருப்போம். ஆனால் இப்போ பாருங்கள், சார் மூலமாக எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருமோன்னு நினச்சி எங்களை உள்ளே விடாமல் நீங்கள் வெளியில் உட்கார வச்சதுனால தான் இப்போ மினிஸ்டர் மூலமாக எங்களுக்கு அந்த நல்லதும் நடந்திருக்கு. இதுக்கும் நீங்கள் தான் காரணம். நீங்கள் மட்டும் அப்போவே உள்ளே விட்டுருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் மினிஸ்டர் மேடமை பார்த்துருக்கவே முடியாது. நாங்கள் எப்போதோ ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துருக்க வேண்டிய நாங்கள். ஆனால் பாருங்களேன், நீங்கள் எங்களுக்கு கெட்டது நினச்சது கடைசியில் நல்லது நடந்திருக்கு. ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு இங்கே செல்வி வந்து பெடுக்குன்னு அவங்கள குத்துற மாதிரி பேச, இதை கேட்ட எங்கள் ராதிகாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இங்கே உடனே பாக்கியாவை பார்க்குறாங்க. நல்லது நினச்சா நல்லது நடக்கும். அதே நீங்கள் எங்களுக்கு கெட்டது நடக்கணும், கெட்டது மட்டுமே தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் எங்களுடைய மனசுக்கு நல்லது தாங்க நடக்கும். அதுதான் எங்களுக்கு நடந்திருக்குன்னு எங்கள் பாக்கியாவும் சொல்ல, எங்கள் ராதிகா எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்மளுடைய நினைவுகள், நம்ம செஞ்ச செயல்கள், இது மட்டும்தான் நிரந்தரம். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னாடி நின்று பேசும், நம்ம இல்லைனாலும் கூட. அந்த வகையில் நான் இல்லைனாலும் கூட நான் இந்த குழந்தைங்களுக்கு செய்கிற இந்த சாப்பாடு மூலமாக அவங்க மனசில் ஏதாவது ஒரு வகையில் இடம் பிடிச்சிருவல்ல, அந்த வாழ்க்கை, அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம் எனக்கு அது மட்டும் போதுங்க. மற்றபடி இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரையும் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணமும், அவங்கள பழி வாங்கி சந்தோஷப்பட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட எனக்கு இருக்கவே இருக்காது. என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரியாக வாழ்ந்திருக்கேன், சரியாக இருந்திருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ சந்தோஷமாக இருக்கேன், அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா முகத்தில் அடிக்கிற மாதிரி ராதிகாட்ட பேசிட்டு செல்வி பாக்கியா 2 பேருமே கிளம்பி போக, இதையெல்லாம் பார்த்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க ராதிகா. ஏன்னா இப்போல்லாம் கோபி கூட இருந்து கஷ்டப்படுறது ராதிகா தானே. கோபியை விட்டு விலகின பிறகாவது இந்த பாக்கியா சந்தோஷமாக இருக்காங்க. எப்போ கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ அன்னையிலேருந்து நம்ம கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கோன்னு அப்போ தான் ராதிகாவே அதை புரிஞ்சுக்கிட்டு மனசுடைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. சந்தோஷமாக இருக்கிற பாக்கியாவை பார்த்து பொறாமையில்.